பெல் அடிக்கிறாங்க, போய் பாருங்க. யார் இந்த நேரத்தில்? மணி என்னது? என்ன கொழுந்தனாரே, நல்ல தூக்கமோ? நல்லா இருக்கியா வண்டி? என்னையா? வாங்க. உட்காருங்க. நீ உட்காருப்பா. என்னப்பா மருமகனே, இந்த அத்தையை மறந்துட்டேல? என்ன மாப்பிள்ள, கண்டுபிடிச்சு வந்துட்டோம்ல? பாண்டி, நைட்டு 10 மணிலேருந்து தேடி இப்போ தானப்பா அவன் வீட்டை கண்டுபிடிச்சான். ஏப்பா, இந்த பிள்ளை தான் அந்த பிள்ளையா? ஆமாங்க தான். என்ன எல்லாரும் அது இந்த நேரத்தில்? நேற்று அவன் பிள்ளை நீர் இடமே தெரிஞ்சே, அதான் எல்லாரும் திருது பண்ண கிளம்பி வந்துட்டாய். நீங்க தான் அதிர்ச்சி கொடுப்பீங்களாக்கு, நாங்க கொடுக்க மாட்டோமா? ஒரு நிமிஷம், சட்டை போட்டு வந்துடும். உன் பேர் என்னம்மா? கிரேசி. ஏசு சாமி கும்பிட்றவில்லையா நீயே? சரி பேசிட்டு இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிப்பா. நல்ல பெரிய வீட்டில் தான் இருக்காங்க. பெரிய வெள்ளை பாக்கு தம்பி. அண்ணா, இன்னைக்கு அவனை ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா. என்றா சொல்ற? இங்கே ஒரு கூட்டமே இருக்குங்கண்ணா. அப்படியா? இன்னைக்கு மிஸ் ஆயிட்டானே. அண்ணனுக்கு தான் பதில் சொல்ல முடியும். சரி, வந்துரு பாத்துக்கலாம். சரிங்கண்ணா. என்னப்பா ரொம்ப ஆர்வமாக இருக்க போல இருக்கு? ஆமா, உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்கல்ல? அவங்க எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? நம்ம 2 பேரும் பிரித்து கூட்டு போறாக்கு. பயமா இருக்கா? அதான் நீங்க இருக்கீங்கல்லப்பா. சரிடா, வேலை பாரு. அந்த புள்ளையும் நல்ல லட்சணமா தான் இருக்கு. பின்ன என் குழந்தை என்ன சும்மாவா? நல்ல படிச்ச விலையதான் கட்டிட்டு வந்திருக்கு. நம்ம ஊர்ல கணக்கா மேல் குளிக்காத அவ்வளவா கூட்டிட்டு வந்திருக்கு. அப்பா என்ன கோவமா தான் இருக்காரா? இருக்காதா பின்ன? உன் கல்யாணத்துக்கு ஊரே கூட்டு உச்சி கொட்ட வைக்க நினைச்சாரு, நீ இப்படி பண்ணி விட்ட. குடுமா பாப்பா உனக்கு இந்தரா. என்னத்தா சீனி நிறைய போட்டிருக்க? சக்கரை நிறைய போட்டுக்குன்னு சொல்றாங்க. ஆமா, உங்க ஊர்ல எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல, எனக்கு யாரும் இல்ல. நான் ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். என்னத்தா சொல்ற? யாருமே இல்லன்னு இன்னமேடி சொல்லாதத்தான். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நம்ம சொந்த பந்தமே இருக்குதா 4 ஊருக்கு. பாண்டிக்கு என் மகளை கட்டி கொடுக்கறதா தான் இருந்துச்சு. இப்ப நீ வந்துட்ட. நீ 2வது மகளை எனக்கு இருந்துட்டு போமா. என்ன நலத்தா அங்க ஒப்பாரி வச்ச, இங்க வந்தோடனே பாசம் பொங்குதோ? இவ ஒருத்தி திடுதுப்புன்னு ஒரு செய்தியை கேட்ட கோமாளி வரத்தாண்டி செய்ய. என்னத்தா நீயே சொல்லு. நான் ஒன்ன நினைச்சேன், சாமி ஒன்னு நினைச்சிச்சு. என் மக தலையெழுத்து அவ்வளவுதான். சரி விடுங்க மதினி, ஆகிறத பாருங்க. நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு டிஃபன் செஞ்சுட்டு வரேன். ஒத்தால இத்தனை பேத்துக்கு எப்படிமா சமைப்பா? ஒத்தாசி கட்டுமா? இல்ல இல்லங்க, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். தொழிலெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கான் ஊர்ல? போயிட்டு வரேன்யா. போயிட்டு வரேன்ப்பா. சரிங்க மேம். என்ன 2 போலாம். மாமாவுக்கு தெரியாம வந்தோம். திருச்செந்தூர் போயிட்டு வரோம்ட்டு இங்க வந்துட்டோம்ப்பா. இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வரோம். சரி மாப்பிள்ள, சொல்லியா? அந்த பிள்ளைய வச்சு ஊர் மேய்க்க வாழணுமியா? என்ன விஷயத்துல மச்சானே கொஞ்சம் மனசு உடஞ்சு போனாரு. நான் தான் தேத்தி வச்சிருக்கேன். கொஞ்சம் கோவம் வரட்டேன், சொல்லி விடுறேன், வந்து சேருங்க. இப்ப என்ன பிள்ளை மாசமா தானே இருக்கு. நாளைக்கு பிள்ளை ஊட்டின்னு வந்த எல்லாம் ஒன்னா போயிருவோம்ல. நல்லா மட்டும் பொழைக்க பாருங்க. வரட்டுமா? சரி வாரமா வாரமா வரமா வரமா பார்த்து இருங்கம்மா. ஏய், உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்லப்பா. உனக்கு எல்லாருமே நல்லவங்க தான்ப்பா. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. முருகா ஸ்ட்ராங்கா போடு காப்பி. என்ன சிவகால, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்காதா பின்ன? பாண்டி அவன் குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டான். என் கஷ்டமெல்லாம் பறந்தே போயிருச்சு. அப்ப நம்மில ஒரே குஜால்தே. குஜாலா? இந்த குஜாலா இருக்கிறதுக்கு
தெரு தெருவா வீதி வீதியா ஒவ்வொருத்தருக்கும் பயந்து பயந்து ஓடுனது எனக்கு தானே தெரியும். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே கஷ்டம் ஒன்னே ஒன்று தான். என்னது? உன் முகரக்கட்டையை பார்க்கறதா? டேய் நக்கலா, இந்த மூஞ்சி என்னைய சுடிக்கிறது. இந்த ஃபோனை ஆன் பண்ணி பல நாள் ஆச்சு. ஸ்ட்ரக் ஆன என் லைஃப் எப்படி டாப்ல போகுது பாரு. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஆன் பண்ண உடனே ஆஃபர் வந்துருச்சு பாத்தியா? திவ்யா, ரம்யா, கம்யா, வித்யா தானே? முத்தா, ஏய் மார்க்கெட் முத்தமாடா. முத்தமா எப்படி இருக்க? ஏய் நான் எருமநாயகம் பத்தி முத்து பேசுறடா. என் எருமை முத்துவா? என் அருமை முத்துவா? சொல்றா எப்படி இருக்க? மாப்ள இப்போ நான் எங்க இருக்கேன்னு சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. சேம் டயலாக். எங்கடா இருக்க? கோயம்புத்தூர்ல. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டீ குடிச்சிட்டு இருக்க. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் கைத்தாப்புல தானே? ஆமா மாப்ள. அந்த டீயை குடிச்சுட்டு அடுத்த பஸ்ல அப்படியே ஊர் போய் சேர்றேன். டேய் விளையாடாதடா. டேய் நான் எங்கடா விளையாடுறேன்? நீங்க தானே ஒவ்வொருத்தரா செட்டு சேர்ந்துட்டு என் வாழ்க்கையில விளையாடுறீங்க. வீட்ல சண்டை மாப்ள. டேய் சண்டைனா சமாதானமா போங்கடா. அதை விட்டு ஆவுனா கோயம்புத்தூருக்கு வந்துடுறீங்க. மாப்ள நான் இங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு வந்திருக்கேன்டா. மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன கரும்பைக்கு காணாம போச்சு? யார் வெட்ட பிள்ளையோ இப்படி ஓடியே காலத்தை கழிக்குது. ஹலோ, என்ன மதனே? நான் என்ன வரவா? ஆஸ்பத்திரி போயிட்டுருக்கீங்களா? சரி சரி மதனி போ. என்னப்பா ஆச்சு? மதனி ஃபோன் பண்ணிச்சுப்பா. அப்பா மோட்டர் வந்து கீழே விழுந்துட்டாரா, ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டுருக்காங்கப்பா. என்ன வர வேணான்னு சொல்லுது, அதான் யோசிக்கிறேன். என்னப்பா யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். போகணும் தான். நீ வேணாம், நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன்ப்பா. இந்த மாதிரி சூழ்நிலை நீ வந்து பார்க்கக்கூடாதுப்பா. இந்த மாதிரி சூழ்நிலையில தான்ப்பா நம்ம போய் பார்க்கணும். மாமாக்கு எப்படி இருக்கோ, நான் மட்டும் எப்படிப்பா இங்க இருக்க முடியும்? வாங்கப்பா போலாம். சரி வா. என்றா அண்ணா நீங்க போகணும்னு சொன்ன அந்த பொண்ணு பையனை வந்துட்டு இருக்காங்கண்ணா. அப்படியா? பையோட வந்துட்டு இருக்காங்கண்ணா. ஊருக்கு போவோம் போல இருக்குண்ணா. டேய் விட்டுறாதடா, எப்படியாவது அவங்கள நம்ம இடத்துக்கு கூட்டு வந்துரு. சார் சொல்லுங்க சார். ஆட்டோ வருமா? ரயில்வே ஸ்டேஷன் வரையும் போகணும். உட்காருங்க. அண்ணா நம்ம ஆட்டோவில் தானே சவாரி வராங்க. வாசமா சிக்கிட்டாங்க. எப்படி 2 பேத்தையும் போட்டுருவா? அவனை மட்டும் போடு. அவ கடைசி வரைக்கும் அனாதனாய ரோட்லயே நிக்கட்டும். ரயில்வே ஸ்டேஷன் இப்படியில போகணும். நேரம் போகிறீங்க ஏன்? அந்த பக்கம் போனால் டிராஃபிக்காக இருக்கு சார். இந்த பக்கம் போனால் நீங்கள் சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்க. நிப்பாட்டு நிப்பாட்டு. ஏய் நிப்பாட்றா, இறங்கி கீழே. பேப்பர்ல இன்சூரன்ஸை கொடுக்குறேன் சார். யூனிஃபார்ம் எங்க? அதுவும் தான் சார். ஐயா போய் பாரு. ஏய் என்னையா சவுண்டாங்க? சார் பேப்பர்ல யூனிஃபார்ம் போடல சார். இங்க வாடா. போய் அங்க போ. ஏன் யூனிஃபார்ம் போட மாட்டியா? ஃபங்க்ஷன் போய் ஃபங்க்ஷன் போயிட்டு அப்படியே வந்துட்டேன் சார். ஃபங்க்ஷன் போயிட்டு அப்படியே வந்துட்டியா? யூனிஃபார்ம் போட வலிக்குது சார். ஓரமான இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன் சார். அப்பாவுக்கு அடிபட்டிருக்கு, அவசரம் ஊருக்கு போயிட்டுருக்கேன். ஒய்ஃபும் கூட இருக்காங்க சார். அப்படியா? நீ இங்க வா. உன் ஆட்டோவில் சவாரி இல்ல? இல்ல சார். அவங்கள உன் ஆட்டோவில் கூட்டிட்டு போ. பேக் எடுத்துட்டு வாங்க சார். போங்க சார். சரிங்க சார். நீ முதல்ல ஆட்டோவை ஓரங்கட்டு. நல்ல வேலைப்பா. வண்டி போடா சொல்றேன்ல. போ ஆட்டோ எடுத்து ஓரமா போட்டு போ. போடா. ஏய் அந்த ஓரமா போட சொல்லியா? அண்ணா என்றாச்சு? பேப்பர் இல்லாம போலீஸ்ல மாட்டிச்சுண்ணா வண்டி. அவங்க வேற ஆட்டோல போயிட்டாங்கண்ணா. ஏண்டா கிடைச்சவங்கள விட்டு போட்டு காரணமா சொல்ற? வந்துடாத, கொன்னே போடுவேண்டா. உன்னை நம்பி அவனை செய்ய சொன்னதுக்கு நாங்களே செஞ்சிருக்கலாம். ஸ்கெட்ச் போடுறானுங்களா ஸ்கெட்ச்? ஒருத்தனை போட உங்களுக்கு துப்பில்ல? பொறுங்கா, அவனை நாளைக்குள்ள போடுறேன். பாண்டி பேசுகிறேன் மதனே. சொல்லுப்பா. நாங்கள் மதுரைக்கு வந்துட்டோம்.
இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. இதுக்கிட்டே அத்தை உங்களுக்கு சொல்ல வேணாம்னு சொல்லுச்சு. அந்த பிள்ளைமா கூட வருது. ஆமாம் மதனே. சரி சரி சூதானமா வாங்க. சரி வச்சிடறேன் மதனே. எந்திரிப்பா கிரேசி. இதில் போய் அடுத்த பிரிவுலேருந்து நம்ம ஊர் இல்லையே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஊர். அங்கே வண்டியை நிறுத்த சொல்லுங்க. ஏன்பா? சொல்லுங்களேன் ப்ளீஸ். அண்ணா வண்டியை கொஞ்சம் தவிட்டு பாட்டுக்கிறேன். என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நான் பிறந்த ஊர் தான் எனக்கு தெரியாது. நீங்க பிறந்த இந்த ஊர் தான் என் சொந்த ஊர். இங்க இருக்கவங்க தான் என்னோட சொந்தக்காரங்க. இதுக்கு நான் மரியாதை செலுத்தணும்லப்பா. கருப்பேனே வாங்க தம்பி. வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேண்ணே. அப்பா எப்போ இருக்குண்ணே? அப்பா இப்போ நல்லா இருக்காரு தம்பி. இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம். இப்போ அப்பாவுக்கு தான் சாப்பாடு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். சரிண்ணே நீங்கள் முன்னாடி போங்க, கொஞ்ச நேரத்தில் நானும் வந்துடுறேன். சரிப்பா. பாண்டியே எப்படி வந்தீங்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். இந்த பிள்ளை யாரு? ஏன் பொண்டாட்டி? ஆத்தே ராசாரம் அவளே. நல்லா இருங்க நல்லா இருங்க. இருங்க வாரேன், நான் வந்துடுறேன். அத்தை ஏ கிளவி எங்க நின்னு போறவ? வாங்க தம்பி. ஏன் வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாமா நீ உள்ள வாமா. அப்பதான் நிக்க சொல்றேன் மகனே. அதான் கிளவி வேகமா உள்ள போச்சா? இருடியே இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. அதுக்குள்ள வீட்டுக்குள்ள போக சொல்ற ஆளா தடுக்க மாட்டமாடி. வாமா. ஏண்டி நீ போய் பார்க்கலையா? இல்ல அத்தா, நேரா இங்க வந்துட்டேன். இனிமேட்டு தான் ஆஸ்பத்திரி போகணும். வாயா பாண்டி, இதுதான் பொஞ்சாதியா? வாங்கயா மாமா, உள்ள போங்கயா, அந்த வந்துடுறேன். சரிம்மா. வாங்க மாப்ள. என்னையா? சித்தப்பா. செல்லக்குட்டி. தாண்டவன் சித்தி. சித்தி. ஹே குட்டிமா. சித்தியை உள்ள கூட்டு போடா. என்ன மாப்ள? சொல்லாம வர வேண்டிய சூழ்நிலையா போச்சுல. என்ன மாப்பிள்ள, எங்களுக்கு மொய் பணத்தை மிச்சப்படுத்தி விட்டா. நல்லா தானே? நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான்ப்பா வந்தேன். அப்பா இப்பதான் பார்த்து வந்தேன். என்ன பண்ணி பெரிய பெரிய வேலை பண்ணிட்டேப்பா. ஏய் சும்மாராப்பா. மாப்பிள்ள நிக்க வச்சு பேசிக்கிறேன். மாப்பிள்ள நீ போய் ரெஸ்ட் அடியா. சரியா? நானும் அவளும் போய் மச்சான பாட்டு வந்துடும். சரியா போயிட்டு வாங்க. சரிதானே? இந்த அவரு குத்துக்கள் எனக்கு 2 இடத்துல இருக்கா. அவரு காலையில ஆஸ்பத்திரி போறோம்ட்டு இந்த வரேன் அந்த வாரம் சொல்லி நீ பொழுது பூரா அங்க எடுத்துட்டாண்டா. ஏழா சிமிலிகளுக்கு ஆளா போவா. மாப்பிள்ள நீங்க போங்க. சரி ஆட்டுங்க. பாருயா. சரிங்க. என்னையா விளையாட்டுக்கு சொன்னா நம்மள முறைகிறான். சரி விடப்பா. ஏய் கிளம்புடா. இந்த ரூம் தான்ப்பா என் மொத்த உலகமே. என் சந்தோஷம் துக்கம் எல்லாமே இதுக்குள்ளதான். அதான் பங்கு போட நான் வந்துட்டேன்லப்பா. இனிமே இந்த உலகம் எனக்கும் சேர்த்துதான். அதான் என் அம்மா கிரேசி. ரொம்ப அழகா இருக்காங்கப்பா.
ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க கிரேசி. என்ன பாதிலே விட்டுட்டு போயிட்டாங்க. எப்ப பாண்டியே என்ன பார்த்தா உன் பொண்டாட்டி மாசமா இருக்காளம்ல, கருப்பு கோயில் பூசாலிய வர சொல்றீங்க. அவர் கையால தின்று கொடுத்தா பிள்ளைக்கு நல்லது. காத்து கருப்புல அண்டாது. குளிச்சுட்டு ரெடியாரு, நான் போயிட்டு வந்து. சரிங்க. கோலிவ் நெக்ஸ்ட் மந்த் தான் சார். 2 days நான் வந்துடுவேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. செல்லக்குட்டி, சாக்லேட் வேணுமா பாப்பாக்கு? முத்தம் கொடுத்தா தான் வாங்கி தருவேன். வீட்டுல ஒரு கடைகணிக்கு போனாலும் கூட ஆள் இல்ல. ஒரு பைக்கையும் காணோம். எல்லாத்தையும் நம்மளே தான் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன செய்யறது? என்னத்தை புலம்பிட்டே வரீங்க? இல்லைங்கப்பா, அண்ணனை பார்க்க ஆஸ்பத்திரி போகணும். ஒரு பழங்களை ஆயிலிக்ஸ் வாங்கிட்டு போகணும்ல. சும்மா நான் கையை ஆட்டி விட்டு போறதே. அதுக்கு தான் இந்த வீட்டுல ஒரு பைக்கையும் காணாமே. என்ன செய்யறது? நான் வேணா போயிட்டு வரேன் கடைக்கு. அப்படியாப்பா? அத்தை போய் காசு எடுத்துக்கோ. இல்ல, காசு என்கிட்ட இருக்குது, நானே வாங்கிட்டு வரேன். சரி, நல்லதுப்பா. ஏய் குட்டி, எங்கடா போற? பார்த்து. பாப்பாக்கு எத்தனை சாக்லேட் வேணும்? 7 சாக்லேட். 7 போதுமா? வேற என்ன வேணும்? பிஸ்கட். பிஸ்கட் வேற? கேட்பரிஸ். கேட்பரிஸ் வேணுமா? அண்ணே, எப்படினே இருக்க? நல்லா இருக்கானே? ஏய் வாங்கடா. எப்பரா இருக்கீங்க எல்லாரும்? அண்ணே, எங்களை எல்லாம் மறந்துட்டியானே? எப்பரா மறப்ப உங்களை எல்லாம்? அண்ணே, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சாமண்ணே? ஆமாடா. யாருண்ணே அது? இங்க கீழே தான்டா இருக்காங்க. அண்ணே, அண்ணியே காட்டுங்கண்ணே. சரிடா, போய் பார்க்கலாம்டா. போலாமா? சரி குட்டி, வா போலாம். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க.